ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு அமாவாசை அதுவுமா அம்மா வீடு வாசலாம் அலசி அழகாக பொட்டுலாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ எடிட்டருக்கு கோல்டுப்பா, அதான் எனக்கு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் நல்ல மழை, இப்போ தான் மழை நின்றுருக்கு. நைட்டெல்லாம் ஹெவி ரெயினு. ஸோ அம்மா போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. அமாவாசை அதுவுமா அழகாக கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு படிலாம் பொட்டு வச்சாச்சுப்பா. இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறாங்க அமாவாசைக்குன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம நிலக்கதவு. எப்போதும் நிலைக்கு பொட்டு வைப்பாங்கள்ல, இதில் அழகாக பொட்டு வச்சாச்சு. இதுதான்ப்பா நம்மளோட நில அவுட்லுக். அழகாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அமாவாசைக்கு அம்மா என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், கோலம் வரைக்கும் பார்த்தோம். இப்போது அமாவாசை இல்லையா, அதனால் தாத்தா ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சு அப்படியே கீழே வந்தால் அழகாக விளக்கேற்றியாச்சு. தாத்தா ஃபோட்டோவுக்கு அமாவாசைக்கு நம்ம இலை போட்டு விரதம் பண்ணுவோம். பட் அப்பா டியூட்டிக்கு போயிருக்கிறதுனால நம்ம விரதம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அமாவாசைக்கு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் ஆனால் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மம்மி குக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அமாவாசையில் நம்ம எப்போதும் ரெகுலராக எல்லாருமே பண்ணுவோம். இது எங்கள் வீட்டில் பண்ணுறதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குக்கிங்கில் சாம்பார் சாதம்லாம் ரெடி. ஸோ நம்ம சாம்பார் எப்போதும் ரெகுலர் சாம்பார் தாங்க, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அப்டேட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பொரியலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் மம்மி ரெடி பண்ணி இங்கே தனியாக செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல், 3 வகையான பொரியல் பண்ணலாம். நாங்கள் 3 காய் போட்டு ஒரே பொரியலாக பண்ணுறோம். நல்லாயிருக்கும். மம்மி செஞ்சால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அங்கே பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்காங்க அம்மா. எங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் பிடிக்கும், அதனால். ஸோ அதுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்காங்க, பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் முட்டைக்கோஸ். ஸோ நெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டவ்வெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி அழகாக பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, அடுப்பில் இது மாதிரி ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும் போதே இந்த ப்ரொசீஜர்லாம் சைடில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போட வேண்டிய திங்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆயில் ஹீட் ஆனதுனால ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு, சிம்மில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா ஹீட் ஆனதுனால இப்போ நல்லா வெடிச்சு வந்துச்சு. இப்போ கருவேப்பிலை இது மாதிரி நல்லாமே நம்ம வெடிச்சு வந்தாவே நம்ம பொரியல் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா கிளாஸியாக வரணும்பாங்கள்ல வெங்காயம், அது மாதிரி அது பிரிஞ்சு வரணும் தூள் தூளாக. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சா, இப்போ பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லா ஊற வச்சதுனால இப்படி எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சவுண்டெல்லாம் கேட்குதில்ல, நாங்கள் எந்த வேல்யூமையும் அவாய்ட் பண்ணல. இது மாதிரி நல்லா சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்மெல் நல்லாவே இருக்குது, நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அது கழுவி போடும்போதே தெரியுது தண்ணி சொட்டுது.
இது கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த ஆயில்லே நல்லா பரட்டிக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா சவுக்குன்னு இருக்கும்ல, அது கொஞ்சம் வணங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போட்டு பரட்டிக்கலாம். அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு, சில பேருக்கு கல்லுப்பு போடுவாங்க, சில பேர் சால்ட்டு போடுவாங்க. இங்கே நாங்கள் கல்லுப்பு. இது போடும்போது நல்லா அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக வரும். அதோட நேச்சர்லேருந்து அப்படியே மாறும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக அழகாக அது நல்லா சொடுங்கி வரும்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். அப்போ அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம், அந்த ஆவியில் நல்லா வேகும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 to 5 minutes இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேரட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ சவுண்டே தெரியல நம்ம ஓப்பன் பண்ணும்போது. இப்போ இந்த டைமில் கேரட் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட நேச்சரை பார்த்தாலே தெரியும், நல்லா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக மாறி இருக்குது. கலர் சேஞ்சஸும் நல்லாவே தெரியும். இப்போது கேரட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டோட குக்கிங் டைம் அந்தளவுக்கு கிடையாதுங்க, ஈஸியாகவே அது குக் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ கேரட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் போதும். நல்லா பரட்டி விட்டு அந்த கேரட்டுக்கும் ஒரு கலர் சேஞ்ச் லைட்டாக வரும். இப்போ வந்து டார்க் ஆரேஞ்சாக இருக்கா, அப்போது வந்து ஒரு லைட் ஆரேஞ்சாக மாறும். லைட்டிஷ் கலருக்கு ஒரு பேல் ஒரு ஆரேஞ்ச் வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இதை வேக விடுவாங்க. ஆயிலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின அந்த ஆயில் தான் ஹீட்டில் தான் வேகும். நம்ம எந்த ஒரு வாட்டரோ எதுவுமே இதில் ஆட் பண்ணல. இதுக்கு ஏதாவது மசாலாஸ்லாம் உண்டாமா? இது வெறும் வித்தவுட் மசாலா. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், உப்பு, தேங்காய் இதுவே இதுக்கு போதுமானது. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி இது நல்லாவே ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தாங்க. ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணல. ப்ளஸ் இது நல்லாவே குக்காக இருக்கும் ஆவிலேயே. இது சாப்பிட்றதுக்கும் நம்ம பாடிக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். ஸோ இப்போ ஒரு 2 minutes இந்த கேரட்டும் நல்லா வதங்கி அதோட நேச்சர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காய் போட்டு ஒரு பரட்டி இறக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. இந்த பொரியல் சிம்பிள் தாங்க, ஆனால் அது அவ்வளோ ஹெல்தி. நம்ம எல்லாமே வேலை மெனக்குடுன்னு செய்ய அவ்வளோ அலுப்புப்படுவோம். இதெல்லாம் காய் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டா போதும். மற்றபடி இது குக் பண்ணுற டைம் டியூரேஷன்லாம் ரொம்பவே கம்மி தான். இதுக்கு அவ்வளோவா வந்துட்டு அமௌண்ட்டும் எதுவும் செலவுலாம் கிடையாது. இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி செலவாகும், எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஈஸியாக ஒரு 3 வெஜிடபிள்ஸ் இருந்தாலே அதை வச்சு செஞ்சிடலாம். நம்ம ஹெல்த் இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா சூப்பர். பொரியலும் ரெடி. இதுதான் அமாவாசையில் அம்மாவோட ரோல் முடிஞ்சிருச்சு. எல்லா வீட்லேயும் எல்லா அமாவாசை அன்னைக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இலை போட்டு படையல் வைக்க போகிறதில்ல, ஏன்னா அப்பா தான் படையல் வைக்கணும். இதுக்கப்புறம் அங்கே அப்பா வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்கல்ல, அங்கே அவங்க படையல் போட்டு விரதம் பண்ணதுக்கப்புறம் இங்கே நாங்கள் சாப்பிட்ருவோம். எல்லோரும் இது மாதிரி தான்ப்பா இருக்கும் அமாவாசைக்கு. பாய்.